டீம் ஒர்க் போம் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதில் நம்ம ஏன் டீமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார், பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். கரேஜ் அப்படிங்கிறது வந்து தைரியம், ஸ்கில் அப்படிங்கிறது திறமை. ஸோ தைரியம் திறமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லது தான். அண்ட் நம்மளை வந்து ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி கவுண்ட் பண்ணுறதும், நம்மளை வந்து நினைக்கிறது என்றது அப்படிங்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் சிங்கிள் டீட் அப்படிங்கிறது அச்சீவ்மெண்ட். ஸோ ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம ஒரு பெரிய அளவில் பண்ணியிருந்தாலும் கூட, டச் ஆஃப் த்ரில் அப்படிங்கிறப்போ யாருமே அந்த அச்சீவ்மெண்ட்டை தொட முடியாத அளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருந்தாலும், அந்த அச்சீவ்மெண்ட், அந்த ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சு நம்ம யார் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம யார் அப்படிங்கிறத சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. For there is no lone hand in the game we play. We must work to a bigger scheme. And the thing that counts in the world today is how do you pull with the team. ஸோ இந்த வேர்ல்டில் நம்ம எந்த ஒரு கேம் விளையாண்டாலுமே அதில் தனியாக வந்து விளையாட முடியாது. ஆப்போசிட்டில் ஒருத்தராது இருக்கணும், இல்லைனா நமக்கு ஒரு டீம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தனியாக விளையாட முடியாமல் மற்றவங்களோட விளையாடுற மாதிரி தான் கேம் வந்து இருக்கும். அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்கீம் அப்படிங்கிறது பிளான். நம்ம வந்து எப்போவுமே பெரிய பிளானுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா இந்த வேர்ல்டில் வந்து நம்மளை எதை வச்சு நம்மளை கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிடர் பண்ணுற மாதிரி, எதை வச்சு தான் நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படி அந்த டீமை இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. They may sound your praise and call you great. They may single you out for fame. But you must work with your running mate or you will never win the game. நம்மளோட அந்த புகழை, ப்ரைஸை வந்து அவங்க ரொம்ப சவுண்டாக நம்மளை வந்து சொன்னாலும் கூட, நம்மளை ரொம்ப கிரேட் அப்படின்னு மற்றவங்களாம் நம்மளை கூப்பிட்டாலும் கூட, இல்லைனா நம்மளை தனியாக ஒரு ஃபேமாக நிற்க வச்சாலும் கூட, நம்ம வந்து நம்ம ரன்னிங் மேட்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து கேமில் எப்போவுமே வின் பண்ண முடியாது. நம்ம அந்த ரன்னிங் மேட்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Never the work of life is done by the man with a selfish dream, for the battle is lost or the battle is won by the spirit of the team. ஒரு மேன் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக அவங்களோட ட்ரீம்க்காக மட்டுமே அவங்க எல்லா விஷயமும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் அந்த வேலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா எல்லாரோட சேர்ந்து செல்ஃபிஷாக திங்க் பண்ணவே கூடாது. மற்றவங்களுக்காகவும் திங்க் பண்ணி அவங்க வந்து வேலையை பண்ணால் மட்டும்தான் அந்த வேலை கண்டிப்பாக முடியும். இப்போ ஒரு பேட்டில் அப்படிங்கிறது யுத்தம். ஒரு யுத்தம் வந்து தோக்குறதும் ஜெயிக்கிறதும் எதால் தான் முடியும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் டீமால் தான் அது வந்து முடியும். அந்த டீமில் எப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்குதோ, அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். இதுவே ஒருத்தர் கூட அதில் அதுக்கு வந்து ஒத்துழைக்காமல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து அது கண்டிப்பாக அவங்க தோக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் தோக்குறதும் ஜெயிக்கிறதும் எதோட கையில் தான் இருக்குது அப்படின்னா அந்த டீம் ஸ்பிரிட்டோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. You may think it's fine to be praised for skill, but a greater thing to do is to set your mind and set your will on the goal that is just in view. ஒருவேளை நம்ம வந்து நினைக்கலாம், நம்மளோட ஸ்கில்லுக்காக நம்மளை வந்து புகழ்கிறது, ப்ரைஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கலாம். ஆனாலும் நம்ம பண்ணுறதுலேயே ஒரு கிரேட்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் அண்ட் நம்மளோட வில் அப்படிங்கிறது விருப்பம், ரெண்டையுமே எது மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடியே இருக்கிற அந்த கோலில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It's helping your fellow man to score when his chances hopeless seem. It's forgetting self till the game is over and fighting for the team. நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து மற்றவங்களும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஃபெல்லோ மேன் அப்படிங்கிறப்போ நம்ம கூட இருக்கவங்களும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த டீமில் வந்து நான் தான் பெரிய ஆளாக தெரியணும், நான் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு டீம் லீடர் அப்படின்னு இருக்காருன்னா அவர் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பார்ல, அப்படின்னா தான் அந்த டீம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணும். ஒருத்தவங்க மட்டும் நிறையா மார்க் எடுத்தால் மட்டும் அது வின் பண்ண போகிறதில்ல. எல்லாருமே மொத்தமாக அவங்க நிறையா ஸ்கோர் பண்ணுறப்போ தான் அந்த டீம் வின் பண்ண முடியும்.
நம்ம ஃபெல்லோ மேனுக்கு வந்து அவருக்கு அந்த கிடச்சிருக்க அந்த சான்ஸில் அவருக்கு வந்து நம்பிக்கையே இல்லாமல் இருக்கப்போ கூட நம்ம அந்த டீமை ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு டீமாக நம்ம விளையாடிட்டு இருக்கிறப்பவோ நம்ம ஒர்க் பண்ணுறப்பவோ நம்ம வந்து நான் அப்படிங்கிறத வந்து மறந்து நாம் அப்படின்னு தான் நினைக்கணும். ஸோ அவங்க தனியாக அவங்களுக்காக அவங்க எந்த இதுலேயுமே செயல்படக்கூடாது. நம்ம எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக மற்றவங்களுக்காகவும் சேர்த்து தான் அவர் என்ன பண்ணணும்னா எல்லா விஷயமுமே அவர் பண்ணணும். அப்படி எது வரைக்கும்னா அந்த கேம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்க அப்படி தான் பண்ணியாகணும். அண்ட் டீமுக்காக அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபைட் பண்ணணும். அவங்க தனியாக அவங்களுக்காக ஃபைட் பண்ணாமல் மொத்தமாக டீமுக்காக ஃபைட் பண்ணி அவங்க வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கேமில் வந்து அவங்களால வின் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக நம்ம தெரியணும், தனியாக இருக்கணும், நம்ம தனியாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம எப்போவுமே நம்ம டீமாக ஒர்க் பண்ணி மொத்தமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ தான் ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம் நம்மளோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லி டீம் ஒர்க்கோட அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து ரொம்ப அழகாக இந்த போமில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளோட லைஃபுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுமே டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னாலே நிறைய கோல்ஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்.